Hello viewers, welcome to Investment Mantra channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கண்டென்ட் வந்து டிசம்பர் 3rd வீக்லி லிஸ்ட் ஆகக்கூடிய ஐபிஓஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அருகாமையில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஐபிஓ வந்து ஒரு முக்கியமான செக்மெண்ட்ஸ். ஏன்னா வந்து ஒரு ஷார்ட் டேர்ம்ல ஒரு மேக்ஸிமம் கெயின் கிடைக்கக்கூடிய ஒரு இடம் அந்த ஐபிஓன்றது. அதே மாதிரி ஐபிஓ வந்து அப்ளை பண்ணா எல்லா டைமுமே கிடைக்காது. சப்ஸ்கிரிப்ஷனை பொறுத்து அதே மாதிரி வந்து நம்ம லக்கு வேணும் கண்டிப்பா. பொதுவாக பெரும்பாலுமே நம்ம தொடர்ச்சியாக அப்ளை பண்ணிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக ஐபிஓ கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா என்வீரோ ஐபிஓ நம்ம சொல்லியிருந்த 148 ரூபா அந்த ஐபிஓ பிரைஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து 290 rupees ஆஸ் ஆன் 10th December கிட்டத்தட்ட வந்து 100% அளவு கெயின் இருக்கு. அதே மாதிரி என்டிபிசி கிரீன் எடுத்துக்கிட்டீங்கன்னா 108 ரூபா அதனுடைய ஐபிஓ பிரைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா 150 ரூபா கிட்டத்தட்ட அது ஒரு 40-50% இருக்கு. ஸோ ஐபிஓ என்ன சொல்றேன் எல்லாமே வந்து இப்போ லிஸ்டான ஐபிஓ தான் கிட்டத்தட்ட அரௌண்ட் 20 days தான் ஆகுது லிஸ்டான ஐபிஓ. ஐபிஓ வந்து மிகப்பெரிய கெயின் இருக்கு. இப்போ நம்ம பார்க்க போற ஐபிஓ பார்த்தீங்கன்னா விஷால் மெகா மார்ட்ன்றது ஒரு ஐபிஓ பத்தி பார்க்க போறோம். இந்த ஐபிஓ வந்து அப்ளை பண்ற டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து டிசம்பர் 2nd வீக்ல டிசம்பர் 11 to டிசம்பர் 13th. எப்போ வந்து அலாட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் 16 அலாட் பண்ணுவாங்க. மார்க்கெட்ல எப்போ வந்து லிஸ்ட் ஆகும் பாத்தீங்கன்னா டிசம்பர் 18th லிஸ்ட் ஆகும். 3rd வீக்ல லிஸ்ட் ஆகும். 3rd வீக் நெக்ஸ்ட் லிஸ்ட் ஆகும். ஐபிஓ சைஸ் பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து ஒரு 8000 கோடி வந்து இது மூலமா நிதி திரட்டுறாங்க. இந்த ஐபிஓட பிரைஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 74 ரூபாயிலிருந்து 78 ரூபாய். ஸோ மேக்ஸிமம் பிரைஸ் தான் எப்பவுமே அப்ளை பண்ணுவோம். 78 ரூபாய் கிட்டத்தட்ட 190 ஷேர் ஒரு லாட் அப்ளை பண்ணோம்னா 190 ஷேர் கொடுப்பாங்க. நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் அப் டு வந்து 2 lakhs வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். மல்டிபிள்ஸ் ஆஃப் லாட். அதே மாதிரி இதனுடைய QIB அதாவது குவாலிஃபைட் இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ் பாத்தீங்கன்னா வந்து 50% வரைக்கும் அவங்களுக்கு அலாட் பண்ணுவாங்க. ரீட்டைலுக்கு 33%, ரிமைனிங் வந்து நெட் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து 15% அளவுக்கு அலாட் பண்ணுவாங்க. இந்த ஐபிஓஸ் வந்து முற்றிலுமா வந்து ஆஃபர் ஃபார் சேல். பெரும்பாலும் ஐபிஓ வந்து OFS ஆஃபர் ஃபார் சேல் வராங்கன்னா அதில் அப்ளை பண்ண கெயின் இருக்கிறதுன வாய்ப்புகள். ஏன்னா வந்து ப்ரொமோட்டர்ஸ் வந்து அவங்க ஹோல்டிங்கை விற்கிறாங்கன்னு அர்த்தம். பட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ப்ரொமோட்டர் ஆல்ரெடியே வந்து அவங்க 96% அளவுக்கு ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வச்சிருக்காங்க. இந்த ஆஃபர் ஃபார் சேல் வித்த பிறகு வந்து அவங்களுடைய ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா ஸ்டில் வந்து ஒரு 76% வந்து ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இருக்கும். அது ஒரு எக்ஸலண்ட் ஹோல்டிங்னு நம்ம சொல்லலாம். இவங்க என்ன பண்றாங்க இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா 2001 கிட்டத்தட்ட வந்து 25 years ஆகுது. 2001ல ஆரம்பிக்க ஒரு கம்பெனி. இவங்க வந்து இப்போ நம்ம ரீட்டைல இந்த ரிலையன்ஸ் எஸ்மார்ட் இருக்கட்டும், ரிலையன்ஸ் ஸ்மார்ட், அதே மாதிரி வந்து டிமார்ட் இது மாதிரி செக்மெண்ட்ல தான் வந்து வியாபாரம் பண்றாங்க. அதாவது வந்து இந்த அப்பரல்ஸ், கிராசரிஸ், ஃபுட் ஐட்டம்ஸ், நான் ஃபுட் ஐட்டம்ஸ், எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், ஹோம் அப்ளையன்சஸ், கிச்சன் அப்ளையன்சஸ் இதுதான் இவங்களுடைய பிசினஸ். இவங்களுடைய ஓன் பிராண்ட் சொந்த தயாரிப்புமே வந்து இதுல விற்பனை பண்றாங்க. அதே மாதிரி வந்து தேர்ட் பார்ட்டி ப்ராடக்ட்டையும் வந்து விற்பனை பண்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா இவங்களுடைய சொந்த தயாரிப்பு இவங்களுடைய மெயின் ஸ்ட்ரென்த் பாத்தீங்கன்னா சொந்த தயாரிப்புல இருந்து இவங்களுக்கு வரக்கூடிய ரெவன்யூஸ் வந்து கிட்டத்தட்ட 73% ஆஃப் த ரெவன்யூ வந்து இவங்களுடைய சொந்த தயாரிப்புல இருந்து வருது. அதே மாதிரி வந்து இவங்க சொந்தமா தயார் பண்ற ப்ராடக்ட்ல வந்து ஒரு 19 ப்ராடக்ட் வந்து லாஸ்ட் 1 year பாத்தீங்கன்னா 100 கோடிக்கு மேல வருமானம் ஈட்டுது, சேல்ஸ் இருக்கு. அதே மாதிரி வந்து ஒரு 6 ப்ராடக்ட் வந்து ஒரு 500 கோடி கிளப்ல வந்து இருக்காங்க இந்த கம்பெனி. இந்த கம்பெனியோட வீக்னஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா மெயினா வந்து யூபி, கர்நாடகா, அஸ்ஸாம், இந்தியா ஃபுல்லா இருக்கு இந்த கம்பெனி. பட் ஆனா மேக்ஸிமம் ஸ்ப்ரெட் ஆகுது ரெவன்யூ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 38% ஆஃப் ரெவன்யூ வந்து இந்த 3 ஸ்டேட்ல இருந்து தான் வருது. அது ஒரு ஏன்னா வந்து எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் ஆனா ரிஸ்க்கும் ஸ்ப்ரெட் ஆயிடும். ஸோ இந்த ஒரு 3 ஸ்டேட்ல ஏதாவது பிரச்சனைகள் வருது அப்படின்னா அது வந்து கண்டிப்பா இந்த கம்பெனியை அஃபெக்ட் பண்ணும். இந்த கம்பெனி வந்து லாஸ்ட் 3 yearsல இந்த கம்பெனியோட குவாலிட்டின்னு சொல்லக்கூடிய ROE, ROC எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் 22ல இருந்து 24 பாத்தீங்கன்னா ROE 6%, ROC வந்து 8%. ஒரு பிலோ ஆவரேஜ்னே சொல்லலாம். ரொம்ப எக்ஸலண்டா இருக்குன்னே நம்ம இந்த செக்மெண்ட்டை சொல்ல முடியாது. அதுக்கடுத்து வந்து growth இந்த கம்பெனியோட ரெவன்யூஸ் எப்படி இருக்கு, ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் லாஸ்ட் 3 yearsல எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா 22 to 24 இந்த ஆண்டுகள்ல அதாவது ரெவன்யூ வந்து 26% அளவுக்கு கன்சிஸ்டன்டா growth இருக்கு ஆவரேஜா. அதே மாதிரி ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து 51% அளவுக்கு growth இருக்கு. இந்த கம்பெனியோட PE பாத்தீங்கன்னா 67 இருக்கு, கொஞ்சம் ஹை PE தான். அதே மாதிரி இந்த கம்பெனியோட பிரைஸ் per book value பாத்தீங்கன்னா வந்து 6 times இருக்கு. இந்த கம்பெனியோட இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த கம்பெனி ப்ரொமோட்டர்ஸ் வந்து பிளட்ஜிங்கா எந்த ஷேர்ஸும் இல்லை. அவங்க வந்து 0 பிளட்ஜ் தான், எதுவுமே ஷேர்ஸ் பிளட்ஜ் பண்ணல. இந்த கம்பெனி வந்து மெயினா டார்கெட் பண்ற குரூப் பாத்தீங்கன்னா வந்து லோயர் மிடில் கிளாஸ், அப்புறம் வந்து மிடில் கிளாஸ், இதுதான் வந்து இந்த கம்பெனி வந்து டார்கெட் பண்றாங்க. இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட வந்து ஒரு 645 ஸ்டோர் இருக்கு ஆஸ் ஆன் 30th September 2024. கிட்டத்தட்ட வந்து 414 சிட்டிஸ்ல இருக்கு இந்த கம்பெனி. கிட்டத்தட்ட 28 ஸ்டேட்ல இருக்கு, 2 யூனியன் டெரிட்டரிஸ்ல இந்த கம்பெனி வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. உங்களுடைய ஸ்ப்ரெட்டிங் இருக்கு. பொதுவாக வந்து லோக்கல் டெலிவரி சர்வீஸும் பண்றாங்க. அதாவது ப்ராடக்ட்டை வந்து வீட்டுக்கே கொண்டு வர்ற சர்வீஸும் பண்றாங்க. இந்த கம்பெனியோட டோட்டல் எம்ப்ளாயிஸும் நிறைய எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 60 லட்சம் யூசர் இருக்காங்க, ரெஜிஸ்டர்ட் யூசர் இருக்காங்க இந்த கம்பெனிக்கு. கிட்டத்தட்ட ஒரு 600 ஸ்டோர்ஸ் இருக்கு. இந்தியா முழுக்க வந்து ஒரு 600 ஸ்டோரு, 645 ஸ்டோர் இருக்கு. இந்த கம்பெனி வந்து பேன் இந்தியாவில் கிட்டத்தட்ட மேக்ஸிமம் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. நம்ம சொன்ன மாதிரி வந்து இந்த ஒரு 3 ஸ்டேட்ல வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. அதே மாதிரி கம்பெனி ட்ராக் ரெக்கார்ட் எக்ஸலண்டா இருக்கு. ரெவன்யூஸா இருக்கட்டும், ப்ராஃபிட்டா இருக்கட்டும், எல்லாமே வந்து பக்காவா இருக்கும். நல்ல மேனேஜ்மெண்ட்டும் இருக்கு இந்த கம்பெனி. இந்த கம்பெனியோட லாஸ்ட்
3 years ஃபினான்ஷியல்ஸ் பார்ப்போம். அதாவது FY 22, 23, 24 அதுக்கப்புறம் வந்து as on September 30, 2024 அந்த முதல் அரையாண்டுக்கான ரெவென்யூஸ், ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் இதெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த கம்பெனி ரெவென்யூஸ் பார்த்தீங்கன்னா வந்து 22ல் 5600 கோடி, அதுக்கு பிறகு 7600 நல்ல growth, அதுக்கு பிறகு ஒரு 8900 கோடி. அதே மாதிரி வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் இயர்லியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5053 கோடி. ஸோ இதுவுமே வந்து ஒரு ஆண்டு கணக்கு பண்ணும்போது 10,000 கோடிக்கு மேலே 5 டிஜிட் கிராஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ரெவன்யூ வந்து கன்சிஸ்டண்டாக க்ரோத் ஆகிட்டு இருக்கு இந்த கம்பெனி. இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ், அவர் டாக்ஸுக்கு பிறகு இந்த கம்பெனி என்ன ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா 22ல் வந்து 202 கோடி, அதுக்கப்புறம் 321 கோடி 23ல், அதுக்கப்புறம் 24 வந்து 461 கோடி, அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் முதல் அரையாண்டில் பார்த்தீங்கன்னா 284 கோடி. ஸோ இதை கணக்கிட்டாலுமே கிட்டத்தட்ட வந்து இந்த இயர் எண்டில் 500 கோடி தாண்டறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. இந்த கம்பெனி நெட் ஒர்த்து பார்த்தீங்கன்னா 4800 கோடி, அதன் பிற்பாடு வந்து 5100 கோடி, அதுக்கு பிற்பாடு 5646 கோடி, அதுக்கு பிற்பாடு 5924 கோடி as of 30 September 2024. இந்த கம்பெனியோட அசெட் பார்த்தீங்கன்னா 8200 கோடியா இருக்கு, அதுக்கப்புறம் 8288 கோடி, அப்புறம் 8500 கோடி, அதுக்கப்புறம் வந்து 9551 கோடி. ஸோ அசெட்ஸும் நல்ல growth ஆகிட்டு இருக்கு. இந்த கம்பெனி ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 321 கோடி, அதுக்கப்புறம் 649 கோடி, அதுக்கப்புறம் வந்து 1113 கோடி, 30 செப்டம்பர் 2024 1390 கோடி. பாரோயிங்ஸ் கடன் எப்படி இருக்கு? கடனை வந்து முற்றிலுமாவே குறைச்சிருக்காங்க. ஒரு டெப்ட் ஃப்ரீ கம்பெனினே சொல்லலாம். 497 கோடியா இருக்கு. அதுக்கு பிறகு வந்து FY 23ல வந்து 133 கோடியா இருக்கு. அதுக்கு பிற்பாடு 24லாம் ஒண்ணுமே கடன் அளவுக்கு இல்லை இந்த கம்பெனி. டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ ரொம்பவே கம்மியா இருக்கு. 0.3 1.5 இருக்கலாம் டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ. இந்த கம்பெனிக்கு வந்து 0.3 தான் இருக்கு ஆவரேஜா லாஸ்ட் 3 இயர்ஸ்ல. ரொம்ப கம்மியான ஒரு பாரோயிங்ஸ் தான் இருக்கு. இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிடேஷன் பார்த்தீங்கன்னா 35000 கோடி. கம்பெனியோட ROC ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு பார்த்தீங்கன்னா 68 இருக்கு. ரிட்டர்ன் ஆன் நெட் ஒர்த் பார்த்தீங்கன்னா 8% இருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் மார்ஜின் பார்த்தீங்கன்னா 5% இருக்கு. EPS பார்த்தீங்கன்னா IPO வரதுக்கு ப்ரீ IPO பார்த்தீங்கன்னா 1.02, போஸ்ட் IPO 1.13. பரவாயில்ல, ப்ரீ ஐபிஓவும் போஸ்ட் ஐபிஓவும் ஒரு வளர்ச்சி இருக்கும், சிறிய வளர்ச்சி. PE பார்த்தீங்கன்னா 76 இருக்கு, அதுவுமே வந்து 69 குறைஞ்சிருக்கு. அப்புறம் இன்னொரு முக்கியமான செக்மெண்ட், எப்பயுமே நம்ம IPO அப்ளை பண்ணணும். இந்த கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எப்படி இருக்கு இந்த கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 6-7 டேஸாக கால்குலேட் பண்ணீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு 24%லேருந்து 13%லேருந்து 32% இருக்கு. ஆஸ் அண்ட் 10 டிசம்பர் 2024 இந்த கம்பெனியோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து 24% இருக்கு. ஸோ கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் ஸ்ட்ரென்த் எல்லாமே பக்காவா இருக்கு. கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இருக்கு. கையிலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாசத்துல பார்த்தீங்கன்னா FIS வந்து தொடர்ந்து பை பண்ணிட்டு வராங்க, கொஞ்சம் உள்ள வராங்க டிசம்பர் மந்த்ல. ஸோ கட்டாயமா வந்து லிஸ்டிங் ஏன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும். அதனால வந்து Day 1 டிசம்பர் 11 சப்ஸ்கிரிப்ஷன் எப்படி ஆகுது பாருங்க. நல்ல லெவலில் சப்ஸ்கிரிப்ஷன் ஆச்சுன்னா நீங்க Day 1லயே கூட அப்ளை பண்ணிக்கலாம். இல்ல Day 1ல Day end பார்த்துக்கணும், Day 2, Day 3ல கூட நம்ம வந்து IPO அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு நல்ல IPO கட்டாயமா இந்த IPOல போகலாம். இதே காலகட்டத்தில் இன்னொரு IPO இருக்கு. அந்த IPO வந்து நான் இன்னொரு வீடியோல வந்து போஸ்ட் பண்ணிருக்கேன் அந்த IPOட தகவலை. இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து இந்த மார்ட்டை பற்றியான ஃபுல் டீட்டெயில்ஸும் கிடைச்சிருக்கும், நம்ம விஷால் மார்ட்டை பற்றி. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பை வியூவர்ஸ்.